ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல வெளியான ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு சிங்கீதம் அப்படின்றது தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துக்கு கீழே நிறைய தங்கம் இருக்குதுங்க. தோண்ட தோண்ட தங்கமா வரும்னா பாத்துக்கோங்களேன். ஏகப்பட்ட தங்க சுரங்கம் போட்டு தங்கத்தை எடுத்தாலும் அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பேராசை வருதுங்க. இவங்களோட பேராசையை பார்த்து காண்டான குபேர பகவான் தக்காளி ஒரு சாபத்தை போட்டு விட்டுறாருங்க. அது என்ன சாபம் அப்படின்னா, இந்த கிராமத்தினர்கள் யாருனாலையும் இனிமேல் பேச முடியாது, எதுனாலும் பாடத்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சரண் என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் பேச்சா சொல்றேன்ல. இந்த சாபத்துக்கு அப்புறம் ஹே மை லவ்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு பாட்டா பாடுற மாதிரி ஆயிருச்சுங்க. இந்த சாபம் எப்படி ஏற்பட்டுச்சு, இந்த சாபத்துல இருந்து இந்த கிராம மக்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே சமயம் ஃபன்னாவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சுரங்கத்தை காட்டுறாங்க. அந்த சுரங்கத்துல திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுதுங்க. அந்த விபத்துல சைலஜம்மா அப்படின்ற ஒருத்தங்க சிக்கி இறந்து போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது என்ன சுரங்கம், யார் இந்த சைலஜம்மா அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சிட்டில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட பேரு பிரதாப்புங்க. போறதுக்கு போக்க இடம் இல்லாம கேஸ வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. 3 வேளை சாப்பாடும் போட்டு தூங்குறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தலைவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டாருங்க. டேய் தம்பி, உன் கேஸ் முடிஞ்சிருச்சு, வெளியே போடா அப்படின்னு சொன்னாலும் போக மாட்டேன்றாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன்னு ஜெயிலர் கிட்ட அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. டேய், இது என்ன ஜெயிலுன்னு நினைச்சியா இல்ல ஹோட்டல்னு நினைச்சியா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி ஹீரோவை ஜெயில இருந்து வெளியில தள்ளுறாங்க. ஜெயில விட்டு வேற துரத்தி விட்டானுங்க. அடுத்து எங்க போறதுன்னு தெரியலையே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு லாயர் வந்து இவரை மீட் பண்றாரு. இந்தாப்பா சூட்கேஸ், இதுல உன்னோட அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, எங்க அப்பனோட சூட்கேஸா, அதுல அப்படி என்ன இருந்துற போகுது அப்படின்னு அசால்ட்டா அதை தூக்கி வீசிடுறாருங்க. அது ஒரு குப்பை வண்டியில போய் விழுந்துருது. அட முட்டாப்பாயிலே, அதுல தாண்டா உங்க அப்பாவோட சொத்து பத்திரம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இது எங்க அப்பனுக்கு சொத்தா அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போய் அந்த லாரியில ஏறிடுறாரு. குப்பைக்குள்ள எல்லாம் தலையை விட்டு தூர்வாரி எப்படியோ அந்த சூட்கேஸை தூக்கிடுறாருங்க. சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவங்க அப்பாவோட போட்டோவும் சில பத்திரங்களும் இருக்குதுங்க. அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 99 ஏக்கர் சொத்து நம்ம ஹீரோக்கு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த ஜோசிகாரங்க எல்லாம் ஜோசியத்துல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க இல்லையா, விபரீத ராஜயோகம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் சொத்துக்கே வழி இல்லாம இருந்தவனுக்கு சொகுசு வாழ்க்கை அமைய போதுங்க. அந்த பத்திரத்தை தூக்கிட்டு அந்த கிராமத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பஸ் நின்றுதுங்க. அதோட திரும்பி போயிருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்தை இணைக்கிறதுக்கு ஒரு மரப்பாலம் தான் இருக்குது. அந்த மரப்பாலத்து மேல எல்லாம் பஸ் ஏறி போக முடியாதுங்க. அதனால இந்த மரப்பாலத்துக்கு முன்னாடியே பஸ் நின்றுது. என்னங்கடா டே, இந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லன்றீங்க, ஏக்கருக்கு 5000 ரூபாய் கூட போகாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிக்கிட்டே அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகுறாருங்க. பார்த்தா கார்ல ஒரு நபர் நின்னுக்கிட்டு இருக்காரு. அந்த நபரை நான் பிஏ அப்படின்னு சொல்றேன். ரேணுகா அப்படின்ற ஒருத்தங்க தான் இந்த ஊர்ல நிறைய சொத்துக்களை ஓன் பண்றாங்க. சோ அவங்க இந்த ஊருடைய முதலாளின்னு கூட எல்லாருனாலையும் கூப்பிடப்படுறாங்க. அந்த முதலாளியோட பிஏ தாங்க இவரு. போன் பேசிட்டு நின்னுட்டு இருப்பாரு. 3000 ரூபாய் கேட்டவனா நான் 2000 ரூபாய்க்கு ஒத்துக்க வச்சிருக்கேன் மேடம், இவனை விட்டா வேற யாரும் நல்லா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வராரு, பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்துட்டா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. நான் வரது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, இந்த டீலே என்னாலதான் நடக்குது அப்படின்றாருங்க. டீலா, என்ன டீல் அப்படின்னு யோசிச்சுட்டே வண்டியில ஏறாருங்க. வேலை முடிஞ்ச உடனே பணம் கிடைச்சிரும் இல்லையா அப்படின்னு கேட்க, ரேணுகா மேடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, ரேணுகா மேடமா அது யாரு அப்படின்னு கேட்க, இந்த ஊருக்கே அவங்க தான் முதலாளி அப்படின்றாருங்க. சரி ஏசி போடுங்க அப்படின்னு சொல்ல, ஏசி வேலை செய்யாது அப்படின்றாரு. சரி பாட்டாது பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ரேடியோ ஆன் பண்றாருங்க. பாட்டு சத்தத்தை கேட்ட உடனே கதிகலங்கி போன இந்த பிஏ காதுல கைய வச்சுக்கிறாருங்க. வண்டி பாட்டுக்கு தாறுமாறா போய்கிட்டு இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப பின் சீட்ல இந்த ஊரை சார்ந்த ஒரு குடிகார பைய தூங்கிட்டு இருப்பா. அவருக்கு பாட்டுனாலே அலர்ஜி, பாட்டை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வண்டி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒத்த மரத்துல கொண்டு போய் இடிச்சு நிப்பாட்டப்படுது. அந்த ஒத்த மரம் ரொம்ப பிராடா இருக்குது, சைஸ்ல பெருசா இருக்குது. அதுல ஒரு வங்கு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த வங்குக்குள்ள ஒரு 2-3 பேர் போயிட்டே வரலாம் போல. அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்து காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சறா. இந்த பிஏவே பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. 500 ரூபாய் கையில கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, 500 ரூபாய் கொடுத்தாலும் பத்தாது, மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி வண்டி மேல ஏறி நின்னுக்கிறா. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோ, யாருங்க இவ பைத்தியக்காரியா இருப்பா போல, மரத்து மேல இடிச்சதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்பதான் பிஏ சொல்றாரு, இவளுக்கு மரத்து மேல பைத்தியம், சரி பாசம், அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரேணு மேடத்துக்கிட்ட இருந்து கால் வருது. பிஏ சொல்றாரு, இங்க பாரு கௌரி, நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையா போயிட்டு இருக்கோம், நீ சொன்ன மாதிரி சாரி கேட்டறேன் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட கேட்காதீங்க, மரத்துக்கிட்ட கேளுங்க அப்படின்றா. பிஏவும் கேட்டறாரு. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த நேரம் பார்த்து கௌரியும் அவளோட பைக் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறா. பிஏ சொல்றாரு, கௌரி வண்டி ஸ்டார்ட் ஆகல, இவர் அந்த மைன் கிட்ட மட்டும் டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, சாரி கேட்டா டிராப் பண்றா அப்படின்றா. அதுவும் மரத்துக்கு. நான் இதுக்கு மரத்துக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, தயவு செஞ்சு கேட்டுருப்பா அப்படின்னு பிஏ சொல்றாரு. அதனால எனக்கு என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு காசு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, சாரி ட்ரீ அப்படின்னு உடனே ஹீரோ சரண்டர் ஆயிடுறாருங்க. கௌரி நம்ம ஹீரோவை அந்த வறண்ட நில பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு மைன் தெரியுது. இதுதானே மைன் அப்படின்னு சொல்ல, இது பழைய மைன், புது மைன் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அங்க கட் பண்ணா ஒரு சுரங்கத்தை காட்டுறாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ள ரேணுவும் ரேணுவோட அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்தையெல்லாம் வித்தரலான்ற ஒரு பிளான்ல தான் கைஸ் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டியாவது நீ கூட்டிட்டு வரவன் இந்த இடத்தை வாங்கிப்பானா அப்படின்னு ரேணுவோட அப்பா கேட்க, ரேணுவும் யோசனையோடைய ஒர்க்கர்ஸோடைய ஒர்க்கிங் ஷீட்டை செக் பண்றாங்க. பார்த்தா இவங்க இன்னும் வேலை ஆரம்பிக்காம இருக்காங்க. ஏன் இன்னும் இங்க வேலை ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்கும்போது, கௌரி தான் சொன்னா இங்க ஒயரிங் ஒர்க் நடக்குது, ஒயரிங் ஒர்க் முடியற வரைக்கும் இங்க வேலை செய்வானு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்ப கௌரி கிட்டே
சம்பளம் வாங்கிக்கங்க அப்படின்னு ரேணு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி மேடம் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ரேணுவோட அப்பா ரேணுவை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அது அப்பப்போ ரேணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த ஊர்ல குபேர பகவான கடவுளா கும்பிட்டு இருக்காங்க. கௌரி போற வழியில ஹீரோவை பிரேயர் பண்றதுக்காக வண்டியை நிப்பாட்டுவா. பூசாரியை பார்த்து ஹீரோ கேட்பாரு, ஏன் மக்கள் எல்லாருமே சாமி இங்க இருக்கும்போது மேல பார்த்து கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, மேல இருக்கிறது குபேர பகவானோடைய கீரிப்புள்ள, அதுதான் அவருடைய வாகனம்னு சொல்லுவாங்க. குபேர பகவான் இந்த மலைக்குள்ள இருக்கிறதா எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்ல பட்டுன்னு கௌரி கவுண்டர் அடிக்கிறா. ஆமா, ஊரோடைய நிலைமையை பாக்குறதுக்கு அவருக்கு மனசு இல்லாம கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றா. பூசாரி டென்ஷன் ஆகுறாரு. அதே சமயம் நீ இந்த ஊருக்கு புதுசா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ பிரதாப் அப்படின்றாருங்க. ஹீரோ பேரை சொன்ன உடனே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கௌரி பாதி வழியிலே ஹீரோ இறக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நடந்து போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. ரேணு இந்த இடத்தையெல்லாம் வித்தரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்தையெல்லாம் வாங்குறதுக்காக நைரோபி நாட்டுல இருந்து சுலிலி அப்படின்ற ஒருத்தன் வந்திருக்கான். அவன் கிட்ட ரேணு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா இங்க மைனிங் கம்பெனி ஆரம்பிச்சாரு. இந்த இடம் முழுக்க கோல்டா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருடைய மேப்பை மினியேச்சரா செஞ்சு வச்சிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் தோணுனா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த லேண்ட் ஃபுல்லா கோல்டா இருக்கு. சோ இந்த இடத்தை நீங்க வாங்குறதன் மூலமா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு ரேணு சொல்ல உடனே பையர் சுலிலி கேக்குறான், இந்த இடம் 2 பேர்த்தோட பேர்ல இருக்கு. ஒரு ஓனர் நீ, ஓகே, இன்னொரு ஓனர் எங்க? அவன் இல்லாம இந்த டீல் க்ளோஸ் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே கண்ணால பார்க்காம நான் டீலை க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓனருக்காக இவன் காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு சூழல்ல ஒர்க்கர்ஸ் கிட்ட கௌரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த இடத்துல ஒயரிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது, அங்க இன்னைக்கு ஒர்க் பண்றதுக்காக போவேன் நானு. ஆனா ரேணு ஒர்க்கர்ஸை திட்டி விட்டு இருந்திருப்பாங்க, நான் தானே முதலாளி, நான் சொல்றதானே கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ஒர்க் பண்றதுக்காக போன இடத்துல ஒருத்தருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுங்க. அதனால வேலை நடக்கிற இடத்துல எல்லாருமே பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு போறாருங்க. வெயிட் பண்ண சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து வெள்ளையும் சொல்லையுமா இன்னொரு நபர் வராரு. இவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர்கிட்ட ஹீரோ பேசும்போது அவர் சொல்றாரு, நான் தான் பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு. யோ நீ பிரதாப்னா அப்ப நான் யாரியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கரெக்டா பிஏ வந்து, என்ன ஒருத்தனை தானே நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறோம், இங்க 2 பேர் இருக்கிறானுங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக நடிக்க வந்தவனுடைய ஒரிஜினல் பேரை சொல்ல இந்த வெள்ளையும் சொல்லையுமா வந்தவர் நீங்க சொன்னால் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதாங்க தெரிய வந்திருக்கு ரேணு பாத்தீங்கன்னா ஃபேக்கான பிரதாப்பை வச்சு சைன் போட்டு டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் டர்னா நம்ம ஹீரோவே இந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. இவங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு மீட்டிங் நடக்கக்கூடிய ரூம்க்குள்ள நுழைஞ்சிடறாருங்க. அங்க இருக்கிற ரேணுக்கு நம்ம ஹீரோ ஃபேக்னு தெரியாதுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரேணு பெண்ணை கீழே போடுற மாதிரி கீழே குனிய சொல்லுவாங்க. ஹீரோவும் குனியவாரு. டேய் நீ நடிப்பு அரக்கனா மாதிரி நடிச்சாலும் உனக்கு 2000 ரூபாய்க்கு மேல தர முடியாது அப்படின்னு சொல்ல, நீ வர சொன்ன ஆள் ஒண்ணு இதுக்கு ஓனர் கிடையாது இல்லையா, ஒரிஜினல் ஓனர் இதை படிச்சு பார்க்க தானே வேணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ரேணுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. உண்மையான சொத்துக்கு சொந்தக்காரனே வந்துட்டான் அப்படின்ட்டு. இப்ப அந்த சுலிலி அப்படின்றவன் டாக்குமெண்ட் படிச்சாச்சல சைன் போடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சைன் போட மாட்டேன்றாரு. பட்டுன்னு மறுபடியும் பெண்ணை கீழே போட்டு, பிரதாப் சார் நைஸ் டு மீட் யூ. உண்மை சொல்ல போனா நம்ம தங்க சுரங்கத்துல தங்கமே இல்ல, இவனை விட்டா மார்க்கெட்ல வாங்குறதுக்கும் ஆள் இல்ல, தயவு செஞ்சு சைனை போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி நான் சைன் போடுறேன், ஆனா 50-50 ஷேர் வேணும் அப்படின்னு சொல்ல, 50-50 ஷேர் வேணுமா உனக்கு? அவன் எதையும் கண்ணால பார்க்காம நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கான். நான் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டுங்க. இப்போ இந்த சுலிலின்றவனே கீழே குனிஞ்சு, இவ்வளவு நேரமா பெண்ணை தேடிட்டு இருப்பீங்க, இந்தாங்க பெண்ணு சைனை போடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கிளிக்கிறாருங்க. இந்த சுலிலி அப்படியே டென்ஷன் ஆகுறான். 100 கோடி ரூபாய்க்காக அக்ரிமெண்ட் போட்டும் பேப்பர் கிளிக்கிறியே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது, இந்த லேண்டுக்கு 100 கோடி ரூபாய் இந்த ரேணு விலை பேசி வச்சிருக்கா அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, நீங்க தான் எதையும் பார்க்காம வாங்க மாட்டீங்களே, நீங்க தங்க சொர்க்கத்துல தங்கம் இருக்குன்னு பாத்தீங்களா என்ன அப்படின்னு கேட்க, பட்டுன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த தங்கத்தை எல்லாம் அவர் அந்த மினியேச்சர் மாடல்ல மட்டும் தான் பார்த்தாரே தவிர டைரக்டா போய் சைட்டை விசிட் பண்ணல. ஓகே ரேணு முதல்ல தங்கத்தை காட்டு, அப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ சொல்றாரு, தங்கத்தை நாங்க 2 பேருமே சேர்ந்து காட்டுறோம், 2 பேருக்கும் 50-50 அமௌண்ட்டை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ டைரக்டா டீல் பேசிக்கிறாருங்க. இப்ப ரேணு நம்ம ஹீரோ கிட்ட அந்த மினியேச்சர் மாடலை காட்டுறாங்க. இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் தங்கம் தோண்டி கிடைச்ச தங்கத்தை எல்லாம் எடுத்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு இடத்த மட்டும் தான் தோண்டாம வச்சிருக்கோம். அந்த இடத்த தோண்டி இவன்ட்ட காமிச்சிட்டோம்னா டீல் ஓகே ஆயிரும் அப்படின்ற மாதிரி ரேணு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒத்த மரம் இருக்கு. ஒத்த மரத்துல காரை கொண்டே இடிச்சதுக்கே நம்ம கௌரி காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா, இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மைனிங் கம்பெனிக்கு வெளியில ஒருத்தருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம நீங்க உள்ள ஆள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்த ரேணு பாத்தீங்கன்னா கௌரியோட அப்பா கிட்ட, இந்த டீல் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள உங்க பொண்ணை இங்கிருந்து அமிச்சிடணும், இல்லாட்டி நான் சேலரியில கை வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அனே கௌரியோட அப்பா வந்து சமாதானப்படுத்தி இவரை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல தங்க வைமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க மைனு உங்க பாஸ் என்கிட்ட எதுக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சொன்னா கேளுமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌரியோட அப்பா சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த கௌரி கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் அந்த மரத்து மேல அவ்வளவு பாசமா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அது என்னோட அம்மா மரம் அப்படின்னு சொல்ல, உன் அம்மா மரமா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. கௌரி சொல்றா, என் அம்மா ஞாபகார்த்தமா இருக்கக்கூடிய மரம் இது, அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரமும் அது மட்டும் தான் அப்படின்ட்டு. இப்ப இந்த ஊருக்குள்ள என்டர் ஆகும் போது இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள என்டர் ஆகும் போதே சலூன் கடைக்காரரு சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவர் சட்டையோட இழுத்துட்டு வந்து, யாருமா இவரு, உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, இல்ல இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறவரு பேர் பிரதாப் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து இவங்க ஊருக்குள்ள போகும்போது ஆப்போசிட்ல
வீட்டுல மளிகை கடை வச்சிருப்பாங்க 2 பேரு. அவங்க 2 பேருக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருந்துகிட்டு இருக்குங்க. அப்புறம் இந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருப்பாருங்க. அந்த டாக்டரோட பேருக்கு பின்னாடி ஏகப்பட்ட டிகிரிஸ் இருக்கும். இவ்வளவு படிச்சிருக்காரு அவங்க ஊர் டாக்டர் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு கௌரி சொல்றா, அதுதான் இந்த டாக்டரோட பெருந்தன்மையே. எல்லா மெடிசன்ஸையும் இந்த ஊர்க்காரங்களுக்காக வெறும் 5 ரூபாய்க்கு தான் தருவாரு அப்படின்ட்டு. பார்த்தா நடு ரோட்ல ரோட்டை மறைச்சுக்கிட்டு 2 காதலர்கள் காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்காக நான் 100 தடவை சாவேன், 200 தடவை சாவேன் அப்படின்ட்டு, கொஞ்சம் வழி விட்டு சாவறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கடந்து போக ஆரம்பிப்பாங்க. இந்த ஊர்ல ஒரு பிரெக்னென்ட் லேடி இருப்பாங்க. அந்த பிரெக்னென்ட் லேடி நம்ம கௌரிய பார்த்துட்டு நான் ஊருக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வழியா வந்த வயசானவர், ஊருக்கு போறியா, இந்த ஊருக்கே நல்லது, நீ எந்த நேரத்துல வந்தையோ அவனை தொட்டையோ உன் புருஷன் செத்தே போயிட்டான், இப்ப நீ பிரெக்னென்ட்டா வேற இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டு போவாருங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச கௌரி, அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத, இந்த காசை செலவுக்கு வச்சுக்கோ, உனக்கு கூடி சீக்கிரம் உன் புருஷன் டியூட்டியில இருக்கும்போது இறந்து போனதுனால இந்த கம்பெனி மூலமா வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. பட்டுன்னு ஒரு நபர் நம்ம ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, உன்னை பார்த்தா சைலஜம்மாவோட ஞாபகம் வருது சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல, சைலஜம்மாவா அது யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ தங்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் கௌரி டிராப் பண்றாங்க. இந்த வீட்டுக்கும் ஃபியூஸ் இல்ல, இந்த ஓனருக்கும் ஃபியூஸ் இல்ல அப்படின்னு திட்டிட்டே ஃபியூஸ் போட்டு ரெடி பண்ணி தராங்க. திடீர்னு ஒரு வயசான பாட்டி பாத்தீங்கன்னா வித்தியாசமான லாங்குவேஜ்ல பேசிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட்டுன்னு கௌரி வந்து சமாதானப்படுத்தி அவங்க லைட்டா மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அந்த பாட்டியை சமாதானப்படுத்தி வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. வேற எந்த பிரச்சனையும் இந்த வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம கௌரி பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த வங்குக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கௌரியோட அப்பா வராரு. எனக்கு தெரியும் நீ இங்க தான் இருப்பேன்னு, சாப்பிடாம இருக்காத, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, கௌரிக்கு அவங்க அப்பா மேல கோவங்க. ஏன்னா காலையில அந்த மைனிங் கம்பெனி ஓனரான ரேணுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கௌரி அனுப்பி வச்சாங்க இல்லையா, அதுக்காக அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேணுகா மேடம் ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும், சோ அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு கண்டிப்பா பெனிஃபிட்டா தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கௌரி என்ன சொல்றாருன்னா, நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவ சரியில்லை அப்படின்றத ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி கௌரி சொல்லுவா. சரி, இனிமேல் உனக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாருங்க. ராத்திரி முழுக்க நம்ம கௌரி பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்குள்ளேயே தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில அந்த மரத்துக்கு வெளியில ஒரே மக்களுடைய சத்தமா கேட்டுட்டு இருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வங்குக்குள்ள இருந்து வெளியில வந்து பார்த்தா அந்த மரத்தை வெட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குங்க. இதை பார்த்து கௌரி பயங்கர ஷாக் ஆயிருவா. இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் இது மட்டும்தான், இதை போய் வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல போராடுறா. யாராவது சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பா. ஆனா யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. இந்த மரம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன், இந்த மரம் இல்லனா அந்த இடத்துல சுரங்கம் தோண்டப்பட்டு அதுல தங்கம் கிடைக்கும், அதுல தானே பெனிஃபிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கௌரி என்ன சொல்லுவானா, ஆல்ரெடி நம்ம ஊர்ல எந்த ஒரு புல் பூண்டுமே முளைக்கிறது இல்ல, ஒரே ஒரு மரம் மட்டும் ஸ்ட்ராங்கா இந்த ஊரை புடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குது. சோ இதையும் நம்ம விட்டுட்டோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிருவோம், காசு பணத்தை விட இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கௌரி பேசி பாப்பா. யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பா ரேணு அந்த இடத்துக்கு வந்து இந்த மரத்துக்கு கீழே கிடைக்கிற தங்கத்தை வச்சு 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம், நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல, மேலும் பாத்தீங்கன்னா யாருமே கௌரிக்கு சப்போர்ட் பண்ணி முன் வரவே இல்லைங்க. கௌரி மட்டும்தான் இந்த மரம் வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருப்பா. அங்க கட் பண்ண நம்ம ஹீரோ இந்த ஊருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருப்பாருங்க. தனக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி சத்தம் போட்டுட்டு நம்ம ஹீரோவை இழுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கிட்ட போட்டுருவாங்க. ஏகப்பட்ட பைத்தியக்காரங்க இந்த ஊருக்குள்ள இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் விலகிடுறாருங்க. கௌரி பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா கிட்ட, உனக்கே தெரியும்லப்பா இந்த மரம் எவ்வளவு முக்கியம்னு, ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, ஊரோட நல்லதுக்காக இதை தவிர வழி இல்லமா, நீ ஒதுங்கிக்கோ அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மிஷின் எல்லாம் வச்சு அந்த மரத்தை வெட்டிடுவாங்க. அந்த மரம் அப்படியே சாஞ்சு விழும்போது கௌரிக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். விட்டா மரத்துக்குள்ளேயே போய் விழுந்துருவா போல. ஹீரோ தடுப்பாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு மரத்துக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இது ஆஃப்டர் ஆல் மரம் கிடையாது, இந்த ஊரோடைய கடைசி மரம், இதை சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. கௌரி நேரா எங்க போறானா, இந்த மலை மேல குபேரர் சிலை இருந்தது இல்லையா, அங்க போயிட்டு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பா. அழுவுறது அவரோட காதுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த நிலமெல்லாம் அதிர ஆரம்பிக்குதுங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு குழி ஏற்படுது. அந்த குழிக்குள்ள இவ பொத்துன்னு விழுந்துடுறாங்க. பார்த்தா ஒரு பாதாள குகை மாதிரி இருக்குதுங்க. யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு பயங்கரமா சத்தம் போடுறா. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. உடனே இவ பாட்டுக்கு தன்னந்தனியா பேச ஆரம்பிச்சிடறா. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கடவுள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இங்க எங்க கடவுள் இருக்கிறாங்க, அப்படி கடவுள் இருந்திருந்தா கூட தப்பு செய்யறவங்களை தானே தண்டிச்சிருக்கணும், என் மரம் என்ன பாவம் பண்ணுச்சு, என் மரத்தை வெட்டி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கடவுளை திட்டுவாங்க. இந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு மரம் அது மட்டும்தான், அதையும் வெட்டிட்டாங்க. ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கவே இல்ல, அவங்களுக்கெல்லாம் பேச்சு இருந்து என்ன பிரயோஜனம், இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பேச்சு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பயங்கரமா கத்துவா. அந்த நேரம் பார்த்து பிரகாசமான ஒரு ஒளி வருங்க. பட்டுன்னு திரும்பி பார்ப்பா, அந்த இடம் நார்மலா இருக்கும். பேசினாலே இந்த ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க, பொய் தான் பேசுவாங்க, வாயை திறந்தாலே பொய் தான் வரும், இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தங்கத்து மேல பைத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடம் எல்லாம் அதிர ஆரம்பிக்கும். திடீர்னு வவ்வால்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கடவுள் இருப்பாங்கன்னு பார்த்தா வவ்வாலுங்க தான் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கௌரி வெளியில வந்துருவா. ஏன்னா அவளுக்கு தான் இந்த குகைகள் எல்லாம் போய் வேலை பார்த்து பழக்கம் இருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம கௌரியோட தம்பி வீடு வீடா போய் பேப்பர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ ஒரு பொண்ணு வாசல் தெளிக்கும் போது இவன் மேல தண்ணியை தெளிச்சுட்டுருவாங்க. உடனே இவன் சொல்லுவான், கண்ணை திறந்து பாரக்கா பார்த்து தெளிக்க பழகக்கா அப்படிம்பாங்க. என்னடி வாய்ஸ் இது அப்படின்னு அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். எனக்கும் தான். பதிலுக்கு அந்த பொண்ணு பாட்டு
பாடிட்டு நிக்காதரா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சிங்கிங் டியூன்ல வருங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. அந்த பையன் ஒன்னு சொல்ல இந்த பொண்ணு ஒன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் ஆயிரும். அந்த ஆர்குமெண்ட்டும் பாத்தீங்கன்னா பாட்டாவே பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பையன் காலங்காத்தாலே அழுதுகிட்டு இருப்பான். அவன் அழுதுட்டு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா அப்படியே சிங்கிங் டியூன்லயே இருந்துகிட்டு இருக்குங்க. அதை தொடர்ந்து இந்த கிராம மக்கள் அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கும் போது எல்லாமே பாட்டாதான் கைஸ் வந்துகிட்டு இருக்கும். பேசுறதெல்லாம் பாட்டா மாறிடுச்சு அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. உடனே கௌரியோட தம்பி கௌரி எழுப்புறான். அக்கா நம்ம கிராமத்துக்கு என்னமோ ஆயிடுச்சு, நம்ம பேசுறதெல்லாம் பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னடா உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கௌரி எழுந்திருக்கிறா. இவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு கோழி இருக்குங்க. அந்த கோழி கொக்கரக்கோன்னு கூவுது பாருங்க. அதுவும் பாட்டாதான் கூவுது. அதுக்கப்புறம் மொத்த கிராமமும் என்னன்னாலும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்களா. இதுல குறிப்பா இந்த ரேணுகா மேடத்தோட பிஏக்கு காதுல ரத்தம் வராத குறையா கதறிக்கிட்டு இருப்பாருங்க. ஏன்னா அவருக்கு பாட்டுன்னு அலர்ஜி ஆச்சு. ஊரே பாட்டா பாடிக்கிட்டு இருக்குது. போதாத குறைக்கு அவரு பேசினாலும் பாட்டாதான் கேக்குது. உடனே இந்த பிஏ இந்த ஊரை விட்டே ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நின்னுட்டு இருந்த ஆட்டோவை எடுத்துட்டு எஸ் ஆகுறாருங்க. அந்த நேரம் பார்த்து கிராமத்துல இருக்கக்கூடிய பல பேர் இந்த ஊருக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஆபத்து நம்மள நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதற்கான சாம்பிள் தான் இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஆட்டோல ஏறிக்கிறாங்க ஊரை விட்டு ஓட்டுறதுக்காக. வெளிநாட்டுல இருந்து அந்த லேண்ட் டீலர் ஒருத்தன் வந்திருந்தான் இல்லையா, அவன் பேரு கூட சிலுலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லாங்குவேஜ்ல பேசுறது கூட இங்க பாட்டாதாங்க கேட்டுக்கிட்டு இருக்குது. அவனும் இந்த ஊரை விட்டு எஸ் ஆயிரலான்னு அந்த ஆட்டோல வந்து தொத்திக்கிறான். இந்த ஆட்டோ பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் வெயிட் தாங்காம ரெண்டா உடையுதுங்க. இதுக்கப்புறம் மக்கள்னால நடந்து கூட அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வெளியில போக முடியாது. எல்லோருமே இந்த கிராமத்துக்குள்ளேயே டிராப் ஆகுறாங்க. இவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியலங்க. ஒட்டுமொத்த கிராமமும் கலவரம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த கிராமத்துல ஒரு குடிகாரர் இருக்கிறாருங்க. பாக்குறதுக்கு லைட்டா நம்ம எம்ஜிஎன் மாதிரியே இருப்பாருங்க. அவர் அப்படியே போதை தெளிஞ்சு கண்முழிக்கிறாருங்க. ஊரே சைலண்டா இருக்குது. ஊர்க்காரங்க எல்லாம் எங்க போனாங்க, யாரையுமே காணமே அப்படின்ற மாதிரி இவரே பேசுறாரு. பார்த்தா அவர் பாட்டா பாடுறாரு. என்னடா அது, என் பேச்சுக்கு என்னாச்சு, நான் பாட்டா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில பாக்குறாரு. ஒருவேளை நீ தடிச்ச சரக்கோட எஃபெக்ட் தான் இது போல. பாட்டு பாடணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் டியூன் சரியா வரல, ஆனா என்ன பிராண்டுன்னு தெரியல, செம்ம காட்டா இருக்கு அப்படின்னு அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்காகவே பாடி பாடி பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஊ சொன்னாலும் பாட்டா இருக்கு, ஏஸ் சொன்னாலும் பாட்டா இருக்கு, இனிமேல் நான் தாண்டா இந்த ஊரோட ஏசுதாஸ், ஊரோட டாப்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க. அந்த பாட்டு சூப்பரா இருக்குங்க. கரெக்டா கௌரியோட தம்பி அந்த இடத்துக்கு வருவான். ஏன் இங்க பாடுற அண்ணனோட குரல் வளம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, கௌரியோட தம்பி சொல்றான், யோ நீ மட்டும் பாடல, ஊரே பாட்டா பாடிக்கிட்டு இருக்குது, அங்க போய் பாரு அப்படின்னு சொல்ல, கிராமத்தினர்கள் எல்லாருமே குபாரனோட கோயிலை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா சாமானெல்லாம் செதறி கிடக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு குகை இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த குகையை பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள நம்ம பேசுறது எல்லாமே பாட்டா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னா குபேரனுடைய கோவத்துக்கு நம்ம ஆளாயிட்டோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி பூசாரி சொல்றாருங்க. எல்லாரும் கேக்குறாங்க என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாமியார் சொல்றாரு, குபேரன் கிட்ட நம்ம எல்லாருமே நிறைய வேண்டுதல் வச்சிருந்திருப்போம், அதை யாருமே நிறைவேற்றினது கிடையாது. சோ அதை நிறைவேற்றாதனால குபேரனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்லுவாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஊருடைய 5 ரூபா டாக்டர் என்ட்ரி கொடுப்பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து இதுல அமானுஷமோ சாபமோ கிடையாது, இது வந்து ஒரு ஃப்ளூ, ஒரு வைரஸ் மூலமா தான் எல்லாரும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. வைரஸா, வைரஸ் மூலமா நம்மளால பாட முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு இந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னொரு காலத்துல டான்சிங் ஃப்ளூன்னு ஒன்று வந்தது, சோ அதனால பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடியே இறந்து போனாங்க. ஏன் ரீசெண்டா கூட கோவிட்னு ஒன்று வந்தது, அந்த கோவிட்னால நம்மளால ஸ்மெல் பண்ண முடியாம போச்சு, அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளூம். இதற்கான மருந்து காம்பினேஷன் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கூடி சீக்கிரம் எல்லாரும் குணமடைஞ்சிடலாம், 3 நாளைக்குள்ள இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. ஆனா சாமியார் ஒத்துக்க மாட்டேன்றாரு. டாக்டர் விசஸ் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பஞ்சாயத்து ஆகுதுங்க. ரெண்டு தரப்பினர்களோட சப்போர்ட்டர்ஸும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கிராமத்தோட குடிகாரர் என்ட்ரி கொடுக்குறாரு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்றாரு. நீயா, அப்படி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, சரக்கடிக்கிறதுக்கு சைடிஸ் இல்ல அப்படின்ட்டு குபேரனுக்காக நீங்க சாப்பாடு கொடுத்திருந்தீங்க இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன், அந்த காண்ட்ல தான் கடவுள் நமக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஊர்க்காரங்க எல்லாம் எனக்கு 2 போட வேண்டாமா அப்படின்னு சொல்லி போட்டு பொலவலன்னு பொழந்து அந்த குபேரர் குகை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தூக்கி போட்டுறலாம், இவன் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்ததும் எல்லாரும் 2 அடி பின்னாடி போய் நின்றாங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, சாமினா வரம் தான் கொடுக்கணும், இவர் என்ன வித்தியாசமா சாங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு யோசிக்க, இந்த ரேணு சொல்றாங்க, சாபமா இருந்தாலும் சரி சாங்கா இருந்தாலும் சரி வேலை நேரத்துக்கு கரெக்டா நடக்கணும், கிளம்புங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வேலை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது எல்லாமே இவங்க பாட்டா தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் டயலாகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஆம்புலன்ஸோட எண்ணிக்கை இருக்கான்னு தெரியல. நாங்க இது பாட்டு பாடி ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது, அதனால எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கௌரி அந்த சாமி கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. மரத்துக்காக உன்ட்ட வந்து பேசினா நீ ஊருக்கே சாபத்தை போட்டு வச்சிருக்க, நீ எப்படிதான் என் மரத்தை மீட்டு தருவ அப்படின்னு சத்தம் போட அந்த இடத்துக்கு கௌரியோட தம்பி வருவான். நீ ஏக்க அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்பதான் கௌரி சொல்றா, இந்த மரத்துக்காக தாண்டா இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் போட்டு விட்டேன், ஆனா அதுக்காக இவர் சாபத்தை போட்டு விட்டாரு அப்படின்ட்டு. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு காரணம் நீதானா, உனக்காதான் இவர் சாபத்தை போட்டு இருக்காரா அப்படின்னு அவன் ஷாக்கா வரான். இந்த விஷயத்த போய் பேசாம ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, தம்பி சொல்றான், இல்லக்கா வேண்டாம், சும்மாவே ஆவுன்னு கத்துவானுங்க, இதுல நீ வேற இதை போய் சொன்னேன்னு வையன், உன்னையும் உன் கூட சேர்ந்த எண்ணெயும் போட்டு பொலவலன்னு பொழந்துருவானுங்க. அதான் இந்த சாமியார் சொல்லி இருக்கிறாரு, பிரச்சனை எல்லாம் கூடி சீக்கிரம் சால்வ் ஆகுன்னு, அவரை நம்ப
கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த சாமியாரு ரேணுவோட அப்பாவை மீட் பண்றதுக்காக போறாரு. நீங்க ஏதாவது குபேர பகவான் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு வேண்டதுல நிறைவேற்றாம விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, தங்கம் கிடைச்சதுன்னா செருப்பே போடாம இந்த மலையை வெறுங்காலால சுத்தி வரேன் அப்படின்னு வேண்டி இருந்தேன். ஆனா நான் தான் வீல் சேர்ல உட்கார்ற நிலைமைக்கு போயிட்டேனே, எப்படி சுத்தி வரது அப்படின்னு கேட்க, இந்த சாமியார் நீங்க சுத்தி வரலானா என்ன, அதான் உங்க வாரிசு ரேணு இருக்காளே, ரேணு சுத்தி வரட்டும் அப்படின்றாரு. என்னையா சொல்றீங்க, இந்த இடத்த விக்கிறதுக்குள்ள என்ன பாடாப்படுத்துவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்த வாங்க வந்த நீ மட்டும் சும்மா இருக்கணுமா என்ன, என் கூட வா மலையை சுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினர் சுழுல இருக்கான் இல்லையா, அவனையும் கூட கூட்டிக்கிட்டு இந்த மலையை சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ந்து இந்த கிராமத்தினர்கள் அடுத்தடுத்து மொட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாமிக்கு என்னென்னலாம் பிரேயர் பண்ணி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. பொம்பளை வேஷம் கட்டுறது, நெருப்புல நடக்கிறது அப்படின்ட்டு விசித்திர வேண்டுதல்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சாபம் நீங்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அரிசி வாங்குறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க கையில வச்சிருக்கிற காசுக்கு அரிசி வராதுன்றாங்க. சரி எவ்வளவு வருமோ அதை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. சோ வறுமையில ரொம்ப வாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இது கௌரிக்கும் தெரிய வருது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கூடி சீக்கிரம் உனக்கு அந்த கம்பெனில இருந்து வர வேண்டிய காம்பன்சேஷனை நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி தான் கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் கௌரி நல்லா தூங்கிட்டு இருப்பா. மொத்த கிராமமும் கௌரியோட வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கும். ஏன் எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்கன்னு வெளியில வந்து பார்த்தா இவங்க வீட்டு மேல ஒரு சேவல் உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த சேவல் எப்படி கூவுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதுவும் காலங்காத்தால டியூனோட தான் பாடும். எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சு, அப்படி இருந்துமே இன்னும் சாபம் போலனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எல்லாரும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஏ டாக்டரை பிடிச்சு புடக்க ஆரம்பிச்சிருவாரு. இது ஒரு வியாதி, ஊசி போட்டா சரியாயிரும்னு 3 நாளா எனக்கு ஊசி குத்துனியா, ஏயா இன்னும் பேச்சு வரல அப்படின்னு கேட்க, பட்டுன்னு இந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் வந்து எதுக்கு எங்க மாட்டு டாக்டர் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இது மாட்டு டாக்டரா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கா வராங்க. இப்பதாங்க உண்மை வெளியில வருது, இவர் ஒரு போலி டாக்டர் அப்படின்ட்டு. அடுத்து மொட்டை போட்ட பசங்களை தூக்கிட்டு போய் பூசாரி முன்னாடி நிப்பாட்டி, ஏயா மொட்டை போட்டா எல்லாம் சரியாயிருன்னு சொன்ன, ஏயா இன்னும் பேச்சு வரல அப்படின்னு கேட்க, ஆமா நீ கொடுக்குற 10 ரூபா காசுக்கு குபேரனா இறங்கி வருவான் பாரு அப்படின்ற மாதிரி அவரு பதிலுக்கு பேசுறாருங்க. இந்த சாமியார் சொல்றது எல்லாமும் பொய் அப்படின்றது தெரிய வருதுங்க. அடுத்தது இந்த ஊருக்குள்ள இந்த மளிகை கடைக்காரங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப இருந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு இவரை பார்த்திருக்காதுங்க, இவரோட சட்டையை தான் கவனிச்சிருந்திருக்கும். அதே சட்டையை ஆப்போசிட்ல இருக்கிறவர் போட்டுட்டு வந்திருப்பாரு. உடனே அந்த பொண்ணு இவருதான் நமக்கு பிடிச்சவரு அப்படின்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிருக்கும். அப்ப இருந்துதான் இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து ஆயிருந்திருக்கும். சோ சட்டனால பாத்தீங்கன்னா மாப்பிளையே மாறிடுச்சுங்க. அங்க கட் பண்ணா உனக்காக நான் 100 தடவை கூட சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பிள்ஸ் லவ் பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு சொல்றா, நான் வந்து உண்மையால உனக்கு காதலிக்க கிடையாது, உங்க அம்மாவுடைய ஜுவல்ஸுக்காகவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காகவும் தான் உனக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் கிடைச்சதுன்னா நான் எஸ் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தங்களா அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கௌரிதா சொல்லிருப்பாளே எப்ப பார்த்தாலும் இந்த கிராமத்தினர்கள் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. சோ அந்த கடவுள் கிராமத்தினர்களை உண்மை பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப ரேணுவோட அப்பா வழக்கம் போல ரேணுவை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாருங்க. ரேணு இவ்வளவு நாள் பதிலே சொல்லாம அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, பட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி உன்னை போட்டு பொழக்க போறோம் பாரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வாயில கை வச்சுக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, அப்பாவை எதிர்த்து இப்படி பேசுறமே அப்படின்ட்டு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கங்களா இருக்கட்டும், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையா இருக்கட்டும், அதெல்லாமே ஓப்பனா வெளியில வர ஆரம்பிக்குது எல்லாருக்குமே. ரேணுவோட அப்பா சொல்றாரு, இதுக்கு மேல என் பொண்ணை நம்பி பிரயோஜனம் இல்ல, நீ தான் ஏதாவது பண்ணணும்பா அப்படின்னு பிரதாப்பை பார்த்து சொல்ல, பிரதாப் பாத்தீங்கன்னா நானே ஜெயில இருந்து தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் நீ ஃப்ராடா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு ரேணு இவரு மட்டும் இல்ல நானும் ஃப்ராடு தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. கௌரியோட அப்பா கேக்குறாரு, என்ன மேடம் சொல்றீங்க, நீங்க ஃப்ராடா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே வாய் கொளறி உண்மையெல்லாம் வெளியில வருதுங்க. ஆக்சுவலா இந்த மைன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லோன்ல தான் இருக்குதான். சோ இந்த லோன்ல இருக்கக்கூடிய மைனை வித்துட்டு அதுல வர பணத்தை எடுத்துட்டு அப்ராட்ல போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்களா. அப்ப இந்த ஊர் மக்களுடைய கதி அதோ கதி தான் அப்படின்றதும் தெரிய வருது. கௌரியோட அப்பா எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு, இவ்வளவு மோசமான ஆளா நீங்க, இவ்வளவு நாள் இது தெரியாம உங்களை நம்பியே நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. உடனே ரேணு பாத்தீங்கன்னா ஒழுங்கா நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம கௌரியோட அப்பாவை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நாங்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ரேணு பயந்துட்டு போய் கேட்டை லாக் பண்ணிக்கிறா. கிராமத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ கௌரி கிட்ட உதவி கேட்பாரு, இந்த ஒர்க்கர்ஸை திரும்ப வேலைக்கு வர வைக்க முடியுமா, இவங்க ஒர்க் பண்ணாதான் எனக்கு வர வேண்டிய பணம் வரும், இந்த ஃபினான்ஸ் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கௌரி போயிருவாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. அந்த ஐடியாவை உடனடியே எக்ஸிக்யூட் பண்றாரு. வழக்கம் போல இந்த சாமியார் பிரேயர் பண்றதுக்காக போறாருங்க. அங்க தண்ணி பட்ட உடனே சில எழுத்துக்கள் அவரோட கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. உடனடியா கிராமத்தினர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. கடவுள் பாத்தீங்கன்னா ஏதோன்னு நம்ம கிட்ட இன்டைரக்டா கேட்கிற மாதிரி தெரியுது. கடவுளுக்கு பிடிச்சதை செஞ்சா கடவுள் வந்து இந்த சாபத்தை போக்குவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிட்ட சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி பூசாரி சொல்லுவாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்ப இந்த சாமியார் சொல்றாரு, குபேர பகவானுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பாடு கேட்கிறாராட்டிருக்கு அப்படின்ட்டு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி பட்டு அங்க எழுத்துக்கள்லாம் தென்பட ஆரம்பிக்குங்க. பார்த்தா குபேர பகவானுக்கு பிடிச்சது தங்கம். தங்கத்தை கொண்டாந்து குபேர பகவானுடைய காலில் கொட்டுனா குபேர பகவான் ஹாப்பி ஆயிருவாரு, சாபத்தை நீக்கிடுவாரு அப்படின்னு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த கோல்டை எடுத்துட்டு வரணும்னா ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்கணும் அப்படின்னு இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ஹீரோ தூண்டுறாருங்க. மக்களும் இந்த கிராமம்
நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் அந்த கோல்டு மைன்ல போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த வெளிநாட்டு சுலுலு கிட்ட ஹீரோ சொல்றாரு, இன்னைக்கு நீங்க தங்கத்தை பார்க்க போறீங்க அப்படின்ட்டு. அப்ப அங்க ஒரு கூடை இருக்குங்க. அந்த கூடையை யாருமே கவனிக்காம உள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கூப்பிட்டு இந்த கூடை ஏன் இங்க இருக்கு அப்படிங்கும் போது, இது என்னோட கூட இல்லன்னு அந்த நபர் சொல்லுவாரு. உன்னோட கூட இல்லனாலும் அவன் வந்து வேலை பார்க்கற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பியா? உன் கண்ணுக்கு ஒன்னு தப்பா இருக்குன்னு தோணுச்சுன்னா உடனடியா வேலை பார்த்துரு, இன்னொருத்தருக்கா வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு எல்லாரும் ஒழுங்கா வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் இவங்களோட ஒர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்றத ஹீரோ கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. பாம் வச்சு அந்த இடத்த உடைச்சாலே ஈஸியா வேலை முடியும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பாம் வைக்கிறதுக்கு ரேணுகா பர்மிஷன் கேட்டு இருந்திருக்காங்க. பர்மிஷன் கிடைக்கல. அதனால பாம் எல்லாம் வைக்கிறதுல நேரடியா உடைச்சுதான் தங்கத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. யாரும் இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோ சுரங்கத்துக்குள்ள நுழையறாருங்க. பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கனெக்ஷனை மேக் பண்றதுக்காக வெளியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அப்பதான் தெரிய வருது இந்த வெளிநாட்டுக்காரன் சுலுலு இருக்கான் இல்லையா, அவன் சுரங்கத்துக்குள்ள போயிட்டான் அப்படின்ட்டு. அடப்பாவி, பாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் பாட்டுக்குள்ள போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒயர் அவுத்து விட்டுட்டு இவர் சுரங்கத்துக்குள்ள போயிட்டு சுலுலுவை தேடிக்கிட்டு இருப்பாரு. வாக்கி டாக்கி மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி செய்வாரு. அப்பதான் தெரிய வருது சுலுலு ஆல்ரெடி வெளியில வந்துட்டான் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஒர்க்கர்ஸ் அந்த வழியா வருவாங்க. அந்த பாமோட டிட்டர்னேட்டர் பாத்தீங்கன்னா அன்பிளக் ஆகி கிடக்கும். பிரதாப் சார் சொல்லி இருக்கிறார் இல்லையா, நம்ம கண்ணால ஏதாவது பார்த்தோம்னா அதை நம்ம தான் வேலை செய்யணும், இன்னொருத்தருக்காக எதிர்பார்க்க கூடாதுன்ட்டு போய் அந்த பிளக் பண்ணி விட்டுருவாங்க. பட்டுன்னு வெடிக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது பிரதாப் உள்ள இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுவாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா பாறைகளா இருக்கும். ஹீரோட கை தெரிய ஆரம்பிக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. பார்த்தா சின்ன காயங்களோட ஹீரோ தப்பிச்சிருவாரு. கையில கோல்டோட வெளியில வருவாருங்க. கௌரியோட அப்பா சொல்லுவாரு, முதலாளிங்க இது நாள் வரைக்கும் எங்களுக்காக இறங்கி வந்ததே கிடையாது. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்றீங்க. இனிமேல் நீங்க தான் எங்களுக்கு முதலாளி. நீங்க சொல்ற பேச்சு கேட்டு நாங்க நடந்துப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கௌரிக்கு ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ சொல்றதெல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் கேட்டு நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்து ரேணுக்கு பொறாம வருதுங்க. அதனால ரேணு பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தது, இந்த லேண்டை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணது எல்லாமே வேற யாரும் கிடையாது, நீ நம்பிட்டு இருக்கல இந்த பிரதாப் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கௌரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோவா பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, நீ இப்படிப்பட்டவனா நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல, நீ தான் என்னோட மரத்தை வெட்டுறதுக்கு காரணமானவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னை மட்டும் திட்டி நான் வேண்டி இருப்பேன். இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் வச்சு திட்டி வேண்டதுனாலதான் இப்படி ஒரு சாபம் இந்த ஊருக்கு வந்தது அப்படின்னு சொல்ல, என்னது நீதான் வேணியா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம கௌரியை ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. கௌரி வாயில இருந்து உண்மை வந்துருது. இப்ப கோயில வச்சு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னதான் குபேர பகவான் கிட்ட வேண்டுன அப்படின்ட்டு. எனக்கு என்ன தெரியும், நான் பாட்டுக்கு போய் வேண்டுனேன், ஆனா அவர் இதை கேட்டுட்டு செயல்படுத்துவாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. சரி இன்னும் என்னென்னலாம் தான் வேண்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, முதல்ல இந்த ஊர்க்காரங்களுக்கு எதுக்கு பேச்சு அப்படின்னு கேட்டேன். பார்த்தா எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது எல்லாரும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திட்டினேன். பார்த்தா எல்லாரோட வாயில இருந்து உண்மை வந்துருச்சு. அடுத்ததா அப்படின்னு இழுக்க எல்லாரும் அடுத்ததா என்ன வேண்டி தொலைச்ச அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி கௌரி சொல்றா. அடியே ஞாபகப்படுத்தி சொல்லுடி, எங்க பாடி எல்லாம் தாங்காதே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கௌரி சொல்லுவா, பைத்தியம் பைத்தியம்னு வேண்டுனேன், ஆனா என்ன பைத்தியம்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா எல்லாருக்கும் இந்த கோல்டு மேல பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. ஆனா அதை இவன் மறந்துட்டாங்க. இந்த ஃபாரின்காரன் சுலுலு இருக்கான் இல்லையா, தலையில துண்டை போட்டுக்கிட்டு அவன் லாங்குவேஜ்ல பாடிக்கிட்டு இருப்பான். யாரா நீங்க எல்லாம் லேண்ட் டீல க்ளோஸ் பண்ண வந்த என்ன லாக் அடிச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்ப ஊர்க்காரங்க எல்லாம் எந்த குகைக்குள்ள போய் நீ பிரேயர் பண்ணிட்டு வந்தியோ அந்த குகைக்குள்ளேயே போய் மறுபடியும் பிரேயர் பண்ணிட்டு வா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு கௌரியா அந்த குகைக்குள்ள தள்ள பாப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து தடுப்பாரு, இல்ல கௌரியை உள்ள அனுப்பாதீங்கன்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் காதல்னால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா மக்கள் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இவன் இந்த வாட்டி போய் மேலும் வேற ஏதாவது பிரச்சனையோட வந்துட்டானா என்ன பண்றது, அதனால இவ வேண்டாம் வேற யாராவது அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சாமியார் அனுப்பலான்னு பாக்குறாங்க. நான் நினைக்கிறது தான் நடக்கிறதே இல்லையே, நான் போல அப்படின்றாரு. அடுத்தடுத்து யாரை கை காட்டினாலும் யாருமே போக மாட்டேன் அப்படின்றாங்க. வேற வழியே இல்ல, இந்த விஷயத்த சொன்னா ஹீரோவே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் முடியாதுன்றாரு. ஆனா கட்டாயப்படுத்தி ஹீரோ தூக்கி அந்த குகைக்குள்ள போட்டுறாங்க. குகைக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே திருப்பி வீசப்படுறாருங்க. ஹீரோ வெளியில வந்து பொத்துன்னு விழுகிறாரு. ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு பார்க்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாருங்க. உடனே ஹீரோக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. பக்கத்துல ரேணு இருக்கிறாங்க. ரேணுவோட அப்பா இருக்கிறாரு. ரேணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த குகைக்குள்ள என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பதில் சொல்றாருங்க. ஆனா அந்த பதில் பாத்தீங்கன்னா விசித்திரமான லாங்குவேஜா இருக்குது. நீ என்னடா வித்தியாசமான பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யாருக்குமே அது புரியவே இல்லைங்க. இவர் என்ன பேசினாலுமே யாருக்குமே புரிய மாட்டேங்குதுங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே கௌரியை பிடிச்சு காய்னு காயறாங்க. உன்னாலதான் இந்த ஊருக்கு எல்லா பிரச்சனையுமே. இப்ப பாத்தியா இந்த பிரதாப்பையும் பைத்தியமாக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரதாப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி பிரதாப்பை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அப்பதான் நமக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த பாட்டி பேசுற ஸ்லாங்கும் இந்த பிரதாப் பேசுற ஸ்லாங்கும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப ஃபாரின்காரன் சுலுலு இருக்கான் இல்லையா, ரேணுவை பிடிச்சு கண்டபடி கத்திக்கிட்டு இருப்பான். உன்னை நம்பி இந்த கிராமத்துக்கு வந்து நான் பயங்கரமான பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், என்னால வெளியில போக முடியல, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்க ரேணு தெரியாது அப்படின்றா. உனக்கு என்னதான் தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு யூஸ்லெஸ் டம்ப் அப்படின்னு கண்டபடி கத்திட்டு போயிடுறான். ரேணு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரேணுவோட அப்பா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதமா, அவன் உண்மையை தான் சொன்னா அப்படின்னு மேலும் வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக கௌரி வருவா. 1000 தான் இருந்தாலும் காதலனாச்சே, நீ மரத்தை வெட்டினதுக்கு உனக்கு இது தேவைதான், நீ ஏன் தேவையில்லாம எனக்காக வந்து பேசி அந்த குகைக்குள்ள போன அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு
கேட்டுக்கிட்டு இருப்பா. பதிலுக்கு நம்ம ஹீரோ பேசுவாருங்க, ஆனா புரியாது. அந்த நேரம் பார்த்து ஹீரோ பாக்குறதுக்காக ரேணு வருவா கையில ஃபைலோட. ரேணு வரத பார்த்துட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு கௌரி ஒளிஞ்சுக்குவா. இந்தா இதுதான் பத்திரம், இதுல சைன் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி பிரதாப்ப மிரட்ட, பிரதாப்பும் அந்த பத்திரத்துல சைன் போட்டதுக்காக அந்த பத்திரத்தை வாங்குவான். டக்குன்னு எழுந்திருச்சு வந்த நம்ம கௌரி சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேணுனே சும்மா விளையாட்டுக்கு சைன் போட்டு வச்சிருப்பாரு அப்படின்ட்டு. இப்ப ரேணுக்கும் கௌரிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறேன்னு பேசுவாருங்க, ஆனா புரியாது. திடீர்னு நம்ம ஹீரோ காணாம போயிருவாரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோவை அடிச்செலுத்தி எவனொருத்தன் கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. அந்த குகைக்குள்ள தான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக நுழையும் போது ஆப்போசிட்ல ஒரு மர்ம உருவம் வருங்க. அந்த உருவத்தை பார்த்ததும் கௌரிக்கு அல்லு கலண்டுரும். ரேணுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு இவங்க யாருன்னு தெரியுமா, இந்த ஊருடைய முதலாளி, மைன் கம்பெனிக்கெல்லாம் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்ல ரேணுக்கு ஒரு மாதிரி அல்லு கலண்டுரும். உடனே கௌரி பின்னாடி போய் உட்காந்துட்டு இவ யாருன்னு தெரியுமா, ஊருக்கே சாபத்தை வாங்கி கொடுத்தவ, உனக்கு சாபம் வாங்கி தரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது, 10 அடி பின்னாடி போ அப்படின்னு சொல்ல அவன் முன்னாடி தான் வரான். பார்த்தா அவன் வேற யாரும் இல்லைங்க, இந்த கிராமத்தோடைய குடிமகன். நீயாடா, உன்னை பார்த்து தான் நாங்க பயந்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதோ அங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போய் பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோவை கடத்திட்டு வர சொன்னது அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி அப்படின்ட்டு. பேசிக்கா அந்த பாட்டிக்கு மனநல பாதிக்கப்படலைங்க. அந்த பாட்டி ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க இல்லையா, அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பாட்டிக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே பாஷையை தான் இப்ப ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டியும் ஹீரோவும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியலங்க. ரேணு சொல்றா, கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்ட்டு. அப்பதான் கௌரி இவங்க பேசுறத நல்லா உன்னிப்பா கவனிக்கிறா. இவங்க பேச வர வேண்டிய விஷயத்த ரொம்ப ஃபாஸ்டா சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். நீங்க சொல்ல வர விஷயத்த ஒரு வேர்டா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வேர்டை டீகோட் பண்ணும்போது பிடிச்சிருக்கிற சாபம் விலகணும்னா போக விட்டதை திருப்பி எடு அப்படின்ற மாதிரி தான் அந்த வாக்கியம் சொல்லும். டீகோட் பண்ண உடனே அந்த பாட்டிக்கும் பாத்தீங்கன்னா பழையபடி புரியுற மாதிரி பேசுவாங்க, ஹீரோவும் புரியுற மாதிரி பேசுவாரு, ஆக்சுவலா பாடுவாரு. அந்த பாட்டி எதையோன்னு தேடுவாங்க. பார்த்தா அந்த இடத்துல தங்க கல் இருக்குங்க. அந்த தங்க கல்லு மேல ரத்தக்கரை இருக்கும். அந்த ரத்தக்கரைக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. முன்னொரு காலத்துல இந்த கிராமம் இப்படி எல்லாம் இருக்காதுங்க. ரொம்ப இயற்கையான இடமா இருக்கும். மலை முழுக்க மரங்களா இருந்துட்டு இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். சுற்றுலா தலங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கைஸ் இந்த ஊரோடைய வடிவமைப்பே இருக்கும். இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான கிராமமா இருக்கும். இந்த ஊர்ல தான் சைலஜ் அம்மாவும் அவங்களோட கணவரும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரோடைய ராஜாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் ரேணுவோட அப்பா இவங்க வாழ்க்கையில என்டர் ஆகுறாரு. இந்த ஊரோட மேப்பை எடுத்துட்டு வந்து இந்த ஊருக்கு கீழே ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பா தங்கம் இருக்கு. தங்கத்தை எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் சேல் பண்ணோம்னா எல்லாருமே கோடீஸ்வரங்கள் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இந்த தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் அழிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைலஜ் அம்மா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. பல முறை அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காரு, ஆனா ஒத்துக்கவே இல்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்து மேல இந்த சைலஜ் அம்மா அதிக அளவு அன்பை வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு குட்டி பொண்ணு என் செடின்னு அழுதுகிட்டு இருப்பா. அவ வச்சிருந்த செடி வளராம போயிடுச்சு போல. உடனே சைலஜ் அம்மா பாத்தீங்கன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், இது என்னோட மரம் தான், நான் போயிட்டு வர வரைக்கும் இதை பத்திரமா பாத்துக்கிறியா, அது வரைக்கும் இது உன்னோட மரம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சுப்பா. இப்ப சைலஜ் அம்மா பாத்தீங்கன்னா டெலிவரிக்காக பட்டணத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். அதனால சைலஜ் அம்மாவுடைய கணவர் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போவாருங்க. டெலிவரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் குழந்தையோட இந்த ஊருக்கு வருவாங்க. வந்து பார்க்கும்போது தாங்க தெரிய வருது இந்த ஊர்ல ஒரு இயற்கை வளமும் இல்லைங்க. மலையெல்லாம் சுரண்டி குழி தோண்டி சுரங்கம் எல்லாம் போட்டு கோல்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. இதை பார்த்து மறந்து போன சைலஜ் அம்மா அந்த தங்க சுரங்கத்துக்குள்ள நுழையறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரேணுவோட அப்பா கிட்ட யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரேணுவோட அப்பா சொல்றாரு, நீ என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காத, எதா இருந்தாலும் உன் கணவர் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருவாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கணவரும் இதுல உடந்த அப்படின்ட்டு. கணவரும் ரேணுவோட அப்பாவும் சேர்ந்து தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சைலஜ் அம்மா கிட்ட கணவர் பாத்தீங்கன்னா கோல்டு எடுத்து காட்டுறாரு, இங்க பாரு இதுதான் நம்மளோட ஃபியூச்சர், நம்ம இதை நோக்கி தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனா சைலஜ் அம்மாக்கு இதெல்லாம் தப்பு, இயற்கை வளங்களை அழிச்சிட்டு நம்ம என்ன வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்துல பாறை இடுக்குல சிக்கி சைலஜ் அம்மா இறந்து போறாங்க. அவங்க சாகும் போது அவங்களோட கையில இருக்கக்கூடிய ரத்தக்கரை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தங்க கல்லுல பட்டிருக்குங்க. சோ அப்ப கூட இருந்தாங்க இல்லையா ஒருத்தங்க, அவங்க தான் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய பாட்டியா இருக்கிறாங்க, மனநல பாதிக்கப்பட்ட பாட்டியா இருக்கிறாங்க. சோ அதனாலதான் பாட்டிக்கு அந்த சாபம் வந்து இவ்வளவு நாள் எல்லோருனாலையும் மனநல பாதிக்கப்பட்ட பாட்டியா பார்க்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள சைலஜ் அம்மாவுடைய ஆத்மா இருக்குதுங்க. அந்த ஆத்மா தான் கௌரியோட பேச்சு கேட்டு ட்ரிகர் ஆகி எல்லாருக்கும் சாபம் கொடுத்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அந்த சைலஜ் அம்மா வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய அம்மா தாங்க. இப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ரியலைஸ் பண்றாரு. ஓகே, இந்த ஊர்ல மரம் செடி கொடி எல்லாம் இருக்கிறது தான் கரெக்ட், நம்மளோட வாழ்க்கையையும் இங்கேயே அமைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வராரு. உடனே ரேணு பாத்தீங்கன்னா என்கிட்ட தான் நீ கொடுக்க போறியா குடு அப்படின்ற மாதிரி கேட்க, மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் மக்கள் கிட்ட எல்லாம் பத்திரங்கள்லாம் உங்களோடது தான், இனிமேல் நான் என்னோட எல்லா லேண்டையுமே உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறேன், எல்லாருமே போயிட்டு மரம் செடிகளை எல்லாம் நட்டு வைங்க, இந்த சாபம் போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த பிரெக்னென்ட் லேடி ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு உங்களோட காம்பன்சேஷன் தான் இது அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் நினைச்சா அப்பதாங்க புது பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த நிலத்தை வாங்கிட்டு போறவங்க செடி நடுறதுக்காக குழி தோன்றாங்க. பார்த்தா மேல் மட்டத்திலேயே தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. உடனே ஆளாளுக்கு அவங்களுடைய லேண்ட்ல எல்லாம் தங்கம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய தங்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா கௌரியோட அப்பாவும் பாத்தீங்கன்னா இனிமேல் இதுதான் ஃபியூச்சர், இந்த தங்கத்தை வச்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. ஹீரோக்கே ரொம்ப சங்கட்டமா இருக்குது. மரம் நடுங்கடான்னு லேண்ட கொடுத்தா இவனுங்க மறுபடியும் இதே மாதிரி பண்றானுங்க அப்படின்ட்டு இந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ரேணு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற தங்கத்தை எல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட கொடுங்க, நான் மார்க்கெட்ல நல்ல ரேட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஒரு புரோக்கர் மாதிரி சென்ட்ரல்ல இருந்து இவங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்போ இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன பசங்க பாத்தீங்கன்னா நமக்கு மேல் மட்டத்துல கிடைக்கிற தங்கத்தை வச்சு குடிசை கட்டலாம், வீடு கட்டலாம், ஏன் பேலஸே கட்டலாம். அதை தாண்டியும் நம்ம வந்து ஒரு 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடணும்னா இந்த குகைக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா தங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம போய் அதை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த குபேரரோட சன்னதிக்கு பக்கத்துல ஒரு குகை வந்தது இல்லையா, கௌரி கூட விழுந்தாங்களே, அந்த குகைக்குள்ளே இவனுங்க போறானுங்க. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கும் போது அந்த இடமே கிட்டு ஆட ஆரம்பிச்சிருது. மறுபடியும் அங்க இருக்கிற ஆத்மாவுடைய கோவத்துக்கு இவங்க உள்ளாயிடுறாங்க. அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்ணு முதல் தங்கத்தை கொண்டு போய் ரேணு கிட்ட கொடுத்து பணமா மாத்துறாங்க. என் குழந்தை கையிலேயே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரேணு பாத்தீங்கன்னா காசை வைக்கும் போது டக்குன்னு அந்த குழந்தை சிலையா மாறிடுதுங்க. அந்த பாதாளத்துக்குள்ள தங்கம் எடுக்கிறேன்னு போனானுங்களே சின்ன பசங்க, அதுல ஒரு பையன் டக்குன்னு தங்க சிலையா மாறிடுறான். இந்த கிராமத்தினர்கள் அடுத்தடுத்து ஒருத்தங்களா தங்க சிலைகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. அடைச்சது போதும், இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு மூட்டையா தங்கத்தை தூக்கிட்டு கிராமத்தினர்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரேணுவோட அப்பா கண்ணை காட்டி மிரட்டுறாரு, இங்க இருக்கிற தங்கம்லாம் என்னதுதான், அதை போட்டுட்டு ஓடுங்கடா அப்படின்ட்டு. ரேணு அவங்க அப்பா பார்த்து ஏப்பா இத்தனை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ திருந்தாம ஏப்பா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனாலும் அந்த தங்கம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக போவாருங்க. கீழே விழுந்துருவாரு. இப்போ நம்ம ஹீரோவும் கௌரியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த கிராமத்துல இருந்து வெளியில போறதுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்குது, அது வழியா போனோம்னா நம்மளால வெளியில போயிட முடியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. இது வந்து அங்க கிராமத்தினர்களுக்கு கேட்டுரும். கிராமத்தினர்களும் பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்துட்டு இவங்களுடைய அந்த சுரங்க பாதைக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தனி மனிதனா இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தாப்ல சுல்லுலோ, அவரு பாத்தீங்கன்னா வழி தேடிட்டு போவாருங்க. அவருக்கு இந்த கிராமத்தை விட்டு வெளியில போறதுக்கான வழி கிடைச்சு வெளியிலேயே போயிருவாரு. அம்மா அப்பா ஆண்டவா சரண் என்டர்டைன்மெண்ட் அப்படின்லாம் சத்தம் போட்டு போப்பாரு. நார்மலா அவர்னால பேச முடியுங்க, பழையபடி அவர் பாட மாட்டாரு. இன்னொரு பக்கம் வழி தெரியாம இந்த கிராமத்தினர்களும் நம்ம ஹீரோவும் கௌரியும் அந்த குகைக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய லேடிக்கு டெலிவரி பெயின் வந்துருங்க. அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக யாராவது வந்தாங்கன்னா இந்த பொண்ணு யாரை தொட்டாலும் அவங்க தங்க சிலையா மாறிடுறாங்க. தாத்தா ஒரு டைம் சொல்லிருப்பாரு இல்லையா, நீ வந்த நேரம் அவனை தொட்ட நேரம் புருஷன் செத்தே போயிட்டான்ட்டு. இந்த பொண்ணு யாரு தொட்டாலும் அவங்க தங்க சிலையா மாறிட்டு இருக்காங்க, எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். வார்த்தையால நோகடிச்ச அந்த தாத்தாவே நீ கை குடுமா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பிரெக்னென்ட் லேடி தொட்டறதுக்கு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல கை குடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல பிரெக்னென்ட் லேடி தொடுவாங்க பாருங்க, அந்த தாத்தாவும் சிலையா மாறிடுவாரு. டெலிவரி பெயின் ஓவர் ஆகி அந்த குழந்தையும் பிறக்குது. ஆனா அவங்களால அவங்க குழந்தைய கூட தொட முடியலங்க. தொட்டா அந்த குழந்தையும் தங்கமா மாறிடுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய கௌரியோட தம்பி அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்தோம், இப்போ உயிரோட வெளியில போனா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குதுக்கா, காப்பாத்துக்கா அப்படின்ட்டு அழுகுறான். எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரேயர் பண்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தப்பை எல்லாம் உணர்ந்து கடவுள் கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த ஊரை பழையபடி மாத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அதனால எங்களை ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட வேண்டுதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கடவுள் பாத்தீங்கன்னா இடி மின்னலோட ஒரு மலையை கொடுக்குறாருங்க. மலை துளி பாத்தீங்கன்னா தங்க சிலையா மாறி நின்னுட்டு இருக்கிறவங்க மேல படப்பட அப்படியே அவங்க நார்மலா மாற ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்கள் ஒவ்வொருத்தங்களா சரியாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சேஃபா அந்த குகையை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த கிராமத்திலேயே இருக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் மேன் இந்த ஊருக்கு வர்றாருங்க. இந்த ஊருக்கு கீழே ஏகப்பட்ட தங்கம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க இந்த ஊர் வேண்டான்னு. ஆனா அவர் சொன்னா கேட்காம அந்த பாலத்தை தாண்டி இந்த ஊருக்குள்ள என்டர் ஆகுறாரு. இந்த ஊர் முன்ன மாதிரி இல்லங்க, ஏகப்பட்ட மரம் செடின்னு வச்சு இந்த ஊரே பாத்தீங்கன்னா அப்படியே இயற்கை எழில் சூழ பாக்குறதுக்கே ரம்மியமா இருக்குதுங்க. வீட்டுல எல்லாருமே மரம் வளர்க்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த இடத்தையே பாத்தீங்கன்னா இயற்கையா மாத்தி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த பிசினஸ் மேன் வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. இந்த பிசினஸ் மேன் வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் தேவகொண்டா தான். ஏண்டா இந்த கிராமத்துல இந்த இடத்துக்கு கீழே தங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க எல்லாரும் தெரியும் அப்படின்றாங்க. எவ்வளவு வேல்யூ போகும்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன்டா எல்லாரும் இங்க மரம் நட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வித்து வாழ வேண்டியது தானே, அதற்கான வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடியை மிதிச்ச உடனே இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் தேவகொண்டா அதாவது இந்த பிசினஸ் மேன் இருக்கிறார் இல்லையா, சரமாரியா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாருங்க. அவர் நின்னா டான்ஸ் நடந்தா டான்ஸ், இங்க இருந்து ஓடணும்னு நினைச்சா கூட பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் தெரிய வருது இந்த சாபம் இன்னும் இங்க இருந்து போல, யாராவது பேராசப்பட்டு இந்த மண்ணை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாபம் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.